ஹாய் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். ஸோ செப்டம்பர் மந்த் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ராசி படி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஏரிஸ்லேருந்து மேஷ ராசிலேருந்து மீனம் வரைக்கும். அண்ட் எந்த ஒரு அதாவது டைரெக்டாக நம்ம ஒரே வீடியோவில் எல்லா சயின்ஸுக்கும் நம்ம பார்த்துடலாம். ஸோ செப்டம்பரில் வந்துட்டு மணி, கரியர், ரிலேஷன்ஷிப் இந்த மூணு விஷயமும் ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டைரெக்டாக அப்படியே பார்த்துடலாம். அண்ட் லெட்ஸ் சி. ஸோ மேசராசிக்காரர்கள் உங்களுக்கான செப்டம்பர் மந்த் எப்படி இருக்க போகுது பார்ப்போம். ஸோ 1 செகண்ட் நம்ம டைம் நோட் பண்ணிக்கலாம். ஹீரோ ஓகே, மேசம் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ லெட்ஸ் சி. மேசராசிக்காரர்களுக்கு மணி ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். மணி எப்படி இருக்க போகுது செப்டம்பரில், மணி விஷயத்தில் உங்கள் சுச்சுவேஷன் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, லெட்ஸ் சி. ப்ளீஸ் ஸ்பிரிட். குயின் ஆஃப் கப்ஸ், ரைட்? 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 2 ஆஃப் கப்ஸ், ஸ்டார். ஸோ ஓவர் இமோஷ்னல் ஆக வேண்டாம். மணினால் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் ஓவராக இமோஷ்னல் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது. நீங்கள் விரும்புகிற மாதிரியான மணி ஹெல்ப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஓஹோ 1 செகண்ட், 2 ஆஃப் ஸ்வாட்ஸ், 4 ஆஃப் ஸ்வாட்ஸ். ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு இமோஷனல் தெரியுது. ஒரு சிலர் வந்து யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். மணி லாஸ், ஜாப் லாஸ் ஏற்கனவே நடந்திருந்தா அதை பற்றின ஒரு கவலை, என்ன செய்யணும் தெரியல அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை தெரியுது. ஸோ அமைதியாக இருங்க. உங்கள் மனசுக்கு வந்துட்டு ஹீலிங் வந்துட்டு அலோவ் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். குயின் ஆஃப் கப்ஸ் பார்க்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜாப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஐ ஃபீல் ஒரு கேரிங் ரிலேட்டடான ஜாபு போக வாய்ப்பு இருக்கு. கரியர் அடுத்து பார்ப்போம். பட் எனக்கும் அந்த மெசேஜ் இங்கே வருது நமக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து எப்படி பண்ணுறது, மணி ரிலேட்டடாக என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுன்னு தெரியாத ஒரு மனநிலை தான் வந்து தெரியுது. ஸோ யூ ஆர் கீப்பிங் குவைட். உங்களுடைய இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா குயின் ஆஃப் கப்ஸ் வந்து நிறைய இன்ட்யூட்டிவ் பர்சன். உங்களோட இன்ட்யூஷனை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ தட் உங்களுக்கு 4 ஆஃப் ஸ்வாட்ஸும் இருக்குது. கண்டிப்பாக உங்களோட இன்ட்யூஷன் உங்களுக்கு மணி விஷயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு வழியை காட்டும். நீங்கள் யாரையும் நம்பி எதுவும் சொல்ல தேவையில்லை. உங்களோட இன்ட்யூஷன் மட்டுமே போதுமானது. ஸோ கரியர் ரிலேட்டடாக பார்க்கலாம். பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ். ஸோ ஆன்லைன் ஏதாவது நீங்கள் ஜாப் தேடிட்டு இருக்கலாம். ஸோ ஒரு நியூ பிகினிங் வந்து எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் அது கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு குழப்பம். ஓகே, கொஞ்சம் வந்து பொறுப்புகள் நிறைய இருக்கலாம். ரெஸ்பான்சிபிலிட்டி ஒர்க் பண்ணுற பிளேஸில் இல்லை பிஸ்னஸாக இருந்தாலும் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக தெரியுது. ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை. அது நீங்கள் வந்து அதிகமாக இருந்தாலும் ஒன் பை ஒன்னாக யூ கேன் டூ இட். சரியா? ஸோ எப்படி முடிக்கிறது அப்படின்ற மாதிரி. பட் த்ரூ ஆன்லைன் இல்லை ஏதாவது நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தா அதுக்கான ரிசல்ட்டு அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஸோ ஆன்லைன் ஜாபுக்கான வாய்ப்போ சும்மா பார்க்கலாம். அது வாட் இஸ் பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ், ப்ளீஸ் ஸ்பிரிட். அகெயின் குயின் ஆஃப் கப்ஸ். அது அந்த டெக்கில் வந்தது குயின் ஆஃப் கப்ஸ். ஸோ ஒவ்வொரு இமோஷனல் கொஞ்சம் தெரியுது. டெத்து அண்ட் 3 ஆஃப் வான்ஸ். வா, நீங்கள் பொறுமையாக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த விஷயத்தில் ஒரு மாற்றம் வந்து ஏற்பட போகுது. டவர். இங்கேயும் பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ், வெரி நைஸ். பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ், நியூ பிகினிங். ஓகே, கரியரில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இட்ஸ் குட். ஒரு நியூ பிகினிங் அமையும். அண்ட் பாஸ்ட்ல இருந்த கேயாஸ் உங்கள் சுச்சுவேஷனில் இருந்தது அப்படின்னா அதில் ஒரு மாற்றம் வருமானு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றம் வரும். நீங்கள் எதிர்பார்க்குற மாற்றம் வந்து கண்டிப்பாக வரும். நமக்கு வந்து இங்கே 3 ஆஃப் வான்ஸ் இஸ் ஆல்சோ தேர். ஓகே, பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, எதிர்பார்த்து நீங்கள் காத்துட்டு இருக்கீங்க. ஓகே, அது வந்து வரும். ஒரு நியூ பிகினிங். ஓகே,
கம்ப்ளீட்டா வந்து ஒரு மாற்றம், ஒரு பெரிய மாற்றம் இருக்கு ஒரு சிலருக்கு கரியர்ல ஆர் பிசினஸ் ஒரு ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது. ஓகே. ஸோ ஒவ்வொரு இமோஷ்னலா நீங்க கொஞ்சம் இமோஷ்னலா இது வரைக்குமே ஃபீல் பண்ணிட்டே இருந்தா கூட உங்க கரியரை நினைச்சு அதுல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வந்து ஏற்படுது. அதான் நீங்க காத்துட்டு இருக்கிறீங்க என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஃபோர்ட் போட்டு நீங்க வெயிட் பண்றீங்களோ அது அந்த ஒரு விஷயம் வந்து உங்களை நோக்கி வரும். ஓகே அப்படின்னு பார்க்க முடியுது. அண்ட் ரிலேஷன்ஷிப்ல பார்க்கலாம். மேச ராசிக்காரர்களுக்கு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது செப்டம்பர்ல. டெத். வந்த காட்ஸே வருது. இது ரொம்ப எனக்கு தெரிஞ்சு அல்டிமேட்டா இருக்கு மெசேஜ். ஓகே. ஸோ கரியர்லயும் ஒரு மாற்றம் பாருங்க. அண்ட் ரிலேஷன்ஷிப்லயும் ஒரு மாற்றம். நைஸ், வெரி நைஸ். அதுதான். அதாவது நெறைய விஷயங்கள் மனதளவுல நீங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்றது தெரியுது. அதுல ஒரு மாற்றம். அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வருது. ஒரு நியூ பிகினிங் அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ கிளாரிட்டி பார்த்துருவோம் நம்ம. வாட் இஸ் திஸ் டெத் கார்ட் ப்ளீஸ் புட் இட். வாட் இஸ் திஸ் டெத் கார்ட்? கிங் ஆஃப் கப்ஸ். த்ரீ ஆஃப் ஸ்வார்ட்ஸ். மேனிஃபெஸ்டேஷன். ஐ மீன் மெஜிஷியன். யா. ஓஹோ. ஸோ சப்போஸ் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரேக்கப்னால அதிக மனம் உடைஞ்சு போயிருக்கிறீங்க. அண்டு ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸ் ஒரு சிலருக்கு. ஸோ அந்த விஷயத்தில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக. ஓகே. ஸோ உங்களுடைய மனக்கவலைகளை விட்டு நீங்கள் வெளியில் வரீங்க. உங்கள் மேலே அன்பாக இருக்கக்கூடிய கேரிங்காக இருக்கக்கூடிய பர்சனை வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. ஓகே. இல்லை சப்போஸ் நீங்கள் பாஸ்ட் பர்சனே மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகேவா? அண்ட் லவ் அண்ட் கேரிங் உள்ள ஒரு பர்சன், ரைட்? யா. இந்த பர்சன் வந்து எப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் கப்ஸ் எனர்ஜி தானே. ஸோ ஒரு ட்ரூ லவ் அதுதான் அவங்கள்ட்ட இருக்குதுன்னு பார்க்க முடியுது. ஓகே. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய பிரேக்கப் சுச்சுவேஷன் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக தொடர்ந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க. நீங்கள் பண்ணக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வரும். உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங்கை வந்து கொண்டுட்டு வருது. ஓகேவா? ஸோ இந்த மந்த் வந்து செப்டம்பர் மந்த்து உங்களுக்கான கைடன்ஸ் ஒரே ஒரு கார்டு பார்த்துடலாம். உங்களுக்கான கைடன்ஸ் 8 of Wands. நிறைய முயற்சிகளை போடுங்க. உங்களுக்கு இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டியை பார்த்து பயப்படாதீங்க. ஓகேவா? நியூ பிகினிங் ஏதாவது உங்களுக்கு வந்து மனசுல இருக்குது அப்படின்னா நீங்க அதை குழப்பிக்க வேண்டாம். மூட் ஸ்விங்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு தொடர்ந்து உங்களுடைய முயற்சியை வந்து போட்டுட்டே இருங்க. அதுதான் வந்து உங்களுக்கான ஒரு கைடன்ஸ். எல்லா விதத்துலயும் உங்களுக்கு உங்களுடைய முயற்சியை நீங்க தாராளமா வந்து போடலாம். ஏன்னா நமக்கு இங்க மெஜிஷியனும் இருக்கு. நீங்க என்ன ஒரு முயற்சி எடுக்கிறீங்களோ அதுல வெற்றியை அடையக்கூடிய ஒரு ஸ்கில் வந்து கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ மேஷராசிக்காரர்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கண்டிப்பா லைக் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஐ மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை. ஹாய் எவ்ரிவான். ரிஷபராசிக்காரர்கள் உங்களுக்கு செப்டம்பர் மந்த் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்துடலாம். ஓகேவா? மணி கரியர் அண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ டெய்லி ரீடிங்லேயும் அதே மாதிரி டெய்லி மணி கரியர் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம சேனலில் இருக்குது. பட் அது வந்து மெம்பர்ஷிப் ஆகணும். ஸோ யூ கேன் ஜாயின் அவர் சேனல் ஆஸ் அ மெம்பர். ஓகேவா? ஸோ ரிஷபராசிக்கு வந்துட்டு உங்களுக்கு எப்படி மணி ரிலேட்டடா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ லெட்ஸ் see. Please spirit. 10 of Pentacles. Wow. Hierophant. Very nice. தாமதமாயிட்டு இருக்கிற விஷயத்துல வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆஃபர் வரலாம். சில பேருக்கு வந்து ஜாப் போயிட்டு இருக்கீங்க. அதுல தான் உங்க மணி நம்பி நீங்க இருக்கீங்கன்னா ஹையர் பொசிஷன். அண்ட் சில பேருக்கு மேரேஜ் மூலமா கூட அமையலாம். நல்ல ஒரு ரிச் ஃபேமிலி, வெல் செட்டில்டு ஃபேமிலி. ஓகே. அந்த மாதிரி நியூ ப்ரப்போசல் அதில் வந்துட்டு உங்களுடைய மணி ப்ராப்ளம் வந்து தீர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. And let's see what about this 10 of Pentacles. Please spirit, what is this 10 of Pentacles? Wow, 10 of Cups. High Priestess.
சக்சஸ் வெரி நைஸ் ரிஷபம். ம். உங்களுடைய ஐ ஃபீலிங் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, சில பேருக்கு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மூலமா உங்களுக்கான ஒரு சக்சஸ் அமையும். அண்ட் சில பேருக்கு மேரேஜ் மூலமா இந்த மணி ரிலேட்டடான விஷயங்கள்ல ஒரு சக்சஸ் இருக்கு. அண்ட் ஹை பிரிஸ்டர்ஸ் நீங்க நல்ல ஒரு வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்குது. உங்களுடைய இன்ட்யூஷன் மூலமாவும் நீங்க வந்து ஐ ஃபீல் லைக் ஸோ மணி ஏர்ன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேபி உங்களுடைய நீங்க சப்போஸ் டாரோ ரீடரா இருந்தா கூட, அதுல வந்து உங்களுக்கு ஒரு சக்சஸ் வரும். ஓகே. உங்களுடைய டெவலப்மெண்ட் நல்லாவே தெரியுது. ஸோ மணி விஷயத்துல ஒரு நியூ பிகினிங், நியூ ப்ரப்போசல், இல்ல நியூ ப்ராஜெக்ட் நெறையா வந்து உங்க மனசுல இருக்குது அப்படின்னா, கண்டிப்பா அது சக்சஸ்ஃபுல்லா வரும். ஒண்ணே ஒண்ணு ஃபாலோ பண்ணிக்கோங்க. சீக்ரெட்டா வச்சுக்கோங்க. உங்களுடைய பிளான ஓகே. இல்ல மணி விஷயமா ஏதோ ஒரு சீக்ரெட் உங்கள்ட்ட இருந்தா கூட நீங்க அத வந்து வெளிய சொல்ல வேண்டாம். இல்ல சில சீக்ரெட் வந்து தெரிய வரணும் அப்படின்ற சிச்சுவேஷன் இருந்தா அது உங்களுக்கு தெரிய வரும். ஓகே. ஸோ நல்ல வந்து ஒரு ப்ரப்போசல் அமையும் அப்படின்னு தான் பார்க்க முடியுது. மணி ரிலேட்டடா. அதுவும் இங்க நெறைய ஃபேமிலி ரிலேட்டடாவும் தெரியுது ரிஷபம். ஸோ மணி எந்த ப்ராப்ளமும் இல்லாம உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்துல நீங்க சக்சஸா இருப்பீங்க. ஃபேமிலியும் வந்துட்டு ஹாப்பியா, எமோஷனலி ஹாப்பியாவும் ஒரு அபண்டன்ட் சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு அமையும் அப்படின்னு பார்க்க முடியுது செப்டம்பர்ல. ஓகே. மேற்கொண்டு நீங்க ஏதாவது படிக்கணும் அப்படின்னா கூட நீங்க மேபி சம்வாட் நல்ல விஷயங்களுக்காக செலவாகணும் அப்படின்னா நல்ல விஷயங்களுக்காக செலவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. படிப்பு விஷயமா நீங்க மணி செலவு பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஃபைன். அண்டு கரியர் ரிலேட்டடா நம்ம பார்க்கலாம். ஸோ கரியர் ரிலேட்டடா பார்ப்போம். எப்படி இருக்க போகுது? ஜாப் இல்ல பிசினஸ், கரியர் எதுவா இருந்தாலும் சரி. 5 ஆஃப் ஸ்வாட்ஸ், 7 ஆஃப் கப்ஸ், பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ், 7 ஆஃப் ஸ்வாட்ஸ், 7 7 கொஞ்சம் சாரி சாரி அன்எக்ஸ்பெக்டட். ஸோ உங்களுடைய முயற்சி வந்து ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். உங்களுக்கு ஒரு ஜாப்லயோ, கரியர்லயோ, பிசினஸ்லயோ உங்கள சுத்தி இருக்கிறவங்களோட சின்ன ஒரு வாக்குவாதம் ஏற்படலாம். அப்படி இல்லன்னா, உங்கள பார்த்து சில பேர் வந்து ஜெலஸ் ஓகே ஒரு பொறாமை. வேணும்னே உங்கள வந்து வம்புக்கு இழுக்கிறது அந்த மாரி பண்ணலாம். ஸோ யூ ஷுட் பி வெரி காஷியஸ். குழப்பமான மனநிலை ஏற்படலாம். என்ன ஆக்ஷன் எடுக்கிறது? ஒரு நம்பிக்கையின்மை அப்படிங்கிறது தெரியுது. எனிகோ நம்ம இதுல வந்து கிளாரிட்டி பார்த்துடலாம். ஸோ வாட் இஸ் திஸ் 5 ஆஃப் ஸ்வாட்ஸ்? ஈகோ இஷ்யூஸ் அந்த மாதிரி இருக்கு. ம். ஸோ கவனமா இருக்கணும். அதுதான். ஓகே. அங்கேயும் பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்தது நமக்கு. அண்ட் டெத். ம்ஹ்ம். ஃபைன். டெம்பரன்ஸ். உங்க ஜாப் ரிலேட்டடாவோ, பிசினஸ் ரிலேட்டடாவோ சில விஷயங்கள் நீங்க பிளாக்கேஜஸா ஃபீல் பண்ணலாம். சில பேருக்கு ஜாப் லாஸ் ஏற்பட்டு ரொம்ப அமைதியா என்ன செய்யன்னு தெரியாம ஓகே. அதால உங்களுக்குள்ள ஒரு கோவங்கள் ஏற்படலாம். இல்ல கொலீக்ஸ் மூலமா உங்களுக்கு ஒரு ஜெலஸ்னால வந்து சில பிரச்சனைகள் மேலதிகாரியால நடந்திருக்குது. இந்த மாரி நெறைய கஷ்டங்கள் நீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்களோ? அதனால எல்லார்கிட்டயும் நீங்க பிளாக்டா வந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு தெரியுது. பட் எனிகோ இப்ப என்ன பார்க்குறோம் அப்டின்னா, இங்க எம்பரர், எம்பரஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ மேபி இங்க அகைன் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மூலமா உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு நியூ பிகினிங் இருக்கும் கண்டிப்பா. அண்ட் டெத் கார்டும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கஷ்டமான விஷயங்கள், மனநிலைகள், சூழ்நிலைகள் எல்லாமே ஒரு மாற்றம் வந்து ஏற்பட போகுது. ஓகேவா? ஸோ பொறுமையா இருக்கிறீங்க. ஹீலிங் வந்து அலோவ் பண்ணுங்க. சிச்சுவேஷன் பேலன்ஸ் ஆகும். அதுக்கான முயற்சிய போடுங்க. ஓகே. உங்க உங்ககிட்ட சப்போஸ் ஒரு ஈகோ இஷ்யூஸ் இருந்தாலோ, இல்ல நீங்க வேற யாரையாவது பார்த்து கொஞ்சம் பொறாமப்பட்டாலோ, மேபி அத நீங்க ஒரு எண்ட் குடுத்துருங்க. ஓகேவா? அண்ட் தென் உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் சூப்பர்பா இருக்கும். ரைட்? டெத் பார்க்கும்போது இட்ஸ் அ மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு செப்டம்பர்ல மேஜரான ஒரு மாற்றம் வந்து உங்களுக்கு ஏற்படும். அண்ட் வாட் அபவுட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்க்கலாம். ஹை பிரிஸ்டஸ், நைட் ஆஃப் கப்ஸ், டூ ஆஃப் கப்ஸ், வாவ், வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். உங்களை யாரோ மறைமுகமா வந்துட்டு லவ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு தெரியுது. ஸோ
அவங்க வந்து லவ் ஆஃபர் பண்றதுக்கான ஒரு டைமிங்கா டைம் அந்த ஒரு டிவைன் டைமிங்கா தெரியுது. சீக்ரெட் லவ் அது வந்து தெரியப்படுத்த வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு. வாட் எல்ஸ்? ப்ளீஸ் ஸ்பிரிட். நைன் ஆஃப் வான்ஸ், நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், ஃபோர் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ ரிலேஷன்ஷிப் ஹேரஃபன், கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், சன். யா, பார்க்கலாம் ஒன் செகண்ட். சில பேருக்கு வந்துட்டு ஒரு உங்க உங்களை சீக்ரெட்டா லவ் பண்றவங்க வந்து அப்ரோச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஆல்ரெடி சப்போஸ் நீங்க வந்து ஒரு நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க, இல்ல ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா, அவங்க கொஞ்சமே வந்து எப்படின்னா அவங்க சொல்றதுதான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இமோஷனலி டிட்டாச்சா தான் தெரியுறாங்க. நீங்களுமே வந்து உங்க எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கலாம், இல்ல இந்த ரிலேஷன்ஷிப்பை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் ஒரு பய உணர்வு தெரியுது. அந்த அந்த ஃபீலிங்ஸை ஒத்த ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தாத மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ உங்க பர்சனுமே வந்துட்டு உண்மையான ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தல, ஆனா எமோஷனலி டிட்டாச்சா வந்து காட்டிக்கிறாங்க. பட் அவங்க என்ன வந்து இருக்குது அப்படின்னா, சில பேருக்கு வந்து ஒரு நியூ பிகினிங் இருக்கும், கமிட்மெண்ட்டும் தெரியுது. ஓகேவா? ஸோ ட்ரெடிஷ்னலா ஒரு கமிட்மெண்ட் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வாட் இஸ் திஸ் ஹை பிரிஸ்டஸ்? அதுதான் அவங்க அவங்களுடைய இமோஷன்ஸ் அதை வந்துட்டு அவங்க மறைக்கிறாங்க. நைட் ஆஃப் கப்ஸ், நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், ஓ ஓ மை காட், பேஜ் ஆஃப் கப்ஸ், ஃபோர் ஆஃப் வான்ஸ். என்ன விஷயம் அது? சீக்ரெட் லவ் நிறைய தெரியுது ரிஷப ராசிக்கு. ஓகே. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கான ஆஃபர், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் இல்லை மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க விரும்புகிறாங்க. பட் அது வந்து கொஞ்சம் சீக்ரெட்டாக வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது ரிலேஷன்ஷிப்பில். ஓகேவா? ஸோ இது மேற்கொண்டு உங்களுக்கு ரெசனேட் ஆகுது, மேற்கொண்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் பார்த்துக்கலாம். இது நம்ம வந்து ஷார்ட்டாக தான் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ செப்டம்பரில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ரெண்டு பேர்கிட்டயுமே ஒரு ஸ்டக் எனர்ஜி இருக்குது. பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள்னால வந்து நான் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு எனர்ஜி அவங்கள்ட்ட இருக்குது. ஓகே. ஆனா அவங்களுக்கு கமிட்மெண்ட் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கான கைடன்ஸ், டூ ஆஃப் பென்டக்கிள்ஸ். சில பேருக்கு சாய்ஸஸ் இருக்கலாம். குயின் ஆஃப் வான்ஸ், பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், செவன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ சாய்ஸஸ்னால குழப்பங்கள், ட்ரஸ்ட் இஷ்யூ ஏற்படலாம். பட் யூ ஷுட் டூ சம் ஒர்க். ஓகே, நீங்கள் டெசிஷன் எடுக்கிறதுல கொஞ்சம் எஃபர்ட் போடணும். உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு எது நல்லதை செய்யும், ஓகேவா, அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு தான் டிசைட் பண்ணணும். ஸோ இங்கே கரியரா இல்லை வேற அதாவது ரிலேஷன்ஷிப்லாம் அந்த மாதிரி. அதர்வைஸ் எப்படின்னா உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் மல்டி டாஸ்க் இருக்கலாம். ஓகேவா? ஸோ உங்கள் மைண்டையும் சரி, உங்களுடைய ஹெல்த், எவ்ரி திங் வந்து நீங்கள் பேலன்ஸாக வச்சுக்கணும். அண்ட் உங்களுக்கு இன்ஃபைனைட் வாய்ப்புகளும் வந்து வரலாம், மல்டி டாஸ்க்கும் வந்து ஏற்படலாம். அதையும் வந்து பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ ஒரு குழப்பமான மனநிலையும் கொஞ்சம் ஸ்டக் எனர்ஜியும் வந்து தெரியுது. ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஹை பிரிஸ்டஸ் பார்க்கும்போது உங்களுடைய இன்ட்யூஷன் வந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணுங்க. ஓகே. குலதெய்வத்தை வந்துட்டு ப்ரேயர் பண்ணுங்க. முடிஞ்சா குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு வாங்க. ஓகேவா? அண்ட் எஸ், உங்களை நீங்கள் கவனிக்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ரைட்? மற்றவங்க வந்து மேபி ஒரு சிலர் மற்றவங்க உங்களை வந்து டவுட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் மனம் உடைஞ்சு போக வேண்டாம். ஒரு சிலருக்கு அந்த மாதிரி தெரியுது. சரியா? ஸோ கொஞ்சம் ஹெல்த்தையும் பாருங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, அண்ட் உங்களை நீங்கள் அதிகமாக கேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஸோ ரிஷபம், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை பை.